நீங்க ஜீப் வச்சிருக்கீங்களா? உங்க ஜீப் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதா? சர்வீஸ் சென்டருக்கு வந்து ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான், நீங்க ஹில் ஸ்டேஷன்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு பிளெயின் ஸ்டேஷன்ல ஒரு சர்வீஸ் சென்டர் பார்க்கறது ரொம்ப அபூர்வங்க. அந்த ஒரு சர்வீஸ் சென்டர் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஜீப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சார், என் பேர் அரவிந்த். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காரமடையில் வந்துட்டு ஜீப் ஒர்க் ஷாப் வந்து வச்சுருக்கிறேன் சார். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜீப்பில் ரெஸ்டோரேஷனில் இருந்துட்டு A to Z எல்லாமே பண்ணுறோம். இன்ஜின் ஒர்க்கு, ரெஸ்டோரேஷனு, உங்களுக்கு ஜீப் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்குமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். உங்களுக்கு எதாக இருந்தாலும் நம்ம ஜீப் ரிலேட்டட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஜீப் வந்துட்டு எப்படி சார் டிரைவ் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மாதிரியே இருக்கு. ஜீப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 2500 cc ஒரு ஹை பவர்ஃபுல் இன்ஜினு. ஸோ அது வந்து நம்ம ஓட்டுறதுக்கு நம்மளை அந்த வண்டி இழுத்துட்டு போகும். இப்போ தெரியாதவங்க குதிரை மேலே ஏறி ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த குதிரை அவங்கள இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி தான் அதை நீங்கள் பிடிச்சி அந்த வண்டி உங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வண்டி வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஆடி ஆனாலும் சரி, பென்ஸ் ஆனாலும் சரி, ஓட்டினா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. இதை ஓட்டினாலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு கெத்து சொல்லுவாங்க. ஜீப் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி டெரைனில் வேணாலும் உங்களை கூட்டிகிட்டு போகும். இந்த வண்டியை நம்பி நீங்கள் ஒரு யானை கூட்டத்துக்குள்ளே கூட போகலாம். எல்லா யானையுமே விலகி வழிய விடும். அந்த அளவுக்கு இந்த வண்டி ஒரு பவர்ஃபுல்லான வண்டி, சேஃபஸ்டான வண்டின்னு சொல்லலாம். ஹில் ஸ்டேஷன்லாம் மோஸ்ட்லி ஜீப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க. ஜீப்பில் என்னென்ன வகைகள் இருக்குது சார்? சார், ஜீப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் டைப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து மேஜர் டைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த லாஸ்ட் மாடல் மேஜர். ஸோ அது இல்லாமல் தார் டைப்பு, ஓல்டு 540 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாமல் வில்லிஸ் டைப்புன்னு இருக்குது, ஓல்டு மாடல் போயிடும் அது வில்லிஸ் டைப்பு. ஸோ அந்த மாதிரி 2-3 டைப் வருங்க சார். அதில் இன்ஜின் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க. இன்ஜின், கேர் பாக்ஸு, மெக்கானிக்கலாக வந்துட்டால் சில மாற்றங்கள் வரும். ஜீப்பு ஷேப் வந்து இது 3 ஷேப் தான் இருக்குங்க. மெக்கானிக்கலாக கொஞ்சம் மாற்றங்கள் வருங்க சார். இப்போ ஜீப் வந்து என்னென்ன ப்ராப்ளங்கள் வந்து வரும் சார்? ஜீப் இப்போ வாங்குறோம், புதுசாக ஒரு ஜீப் வந்து ஒருத்தர் வாங்குறாரு, அந்த ஜீப்பை வந்து எப்படி பராமரிக்கணும், எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து சர்வீஸ் சென்டரில் விடணும்? சார், ஜீப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கிரீஸுங்க வந்து கம்பல்சரி பண்ணணும் வண்டிக்கு. ஸோ அடியில் வந்துட்டு ஜீப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே மெக்கானிக்கல் பார்ட்ஸ். ஸோ அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேய்மானங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ தேய்மானங்களை ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம கிரீஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணணும். ஆயில் சர்வீஸு அந்த கேட்டகரிக்கு நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ்க்கு ஆயில் இருக்குது, இன்ஜினுக்கு ஆயில் இருக்குது, பேக்கில் வர க்ரௌனுக்கு ஆயில் இருக்குது. ஸோ இந்த 3 ஆயிலுமே நம்ம ஒன்றா சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 கிலோமீட்டர் ஒன்ஸ், அப்படி இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ் பண்ணலாம். ப்ரிஃபரபிள் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஓடிச்சுன்னா ஒரு 4000 கிலோமீட்டரில் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு 6-7 மாதம் 8 மாதம் அந்த கேப்பில் நீங்கள் பண்ணிடுறது நல்லது. ஓடினாலும் ஓடலைனாலும் உங்களுக்கு அந்த ஆயிலோட குவான்டிட்டி நல்லா இருந்தால் தான் இன்ஜினோட ஃப்ரிக்ஷன் கம்மியாகும், தேய்மானம் கம்மியாக இருக்கும். அப்படி தான் பண்ண முடியும் சார். உங்ககிட்ட எந்தெந்த மாதிரி சர்வீஸ் வந்துட்டு விடுறாங்க சார்? எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சார்? எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஜீப்பில் A to Z எல்லாமே விட்றாங்க. இப்போ மாடிஃபிகேஷனுக்கு விட்றாங்க, இன்ஜின் ரிலேட்டட் ஒர்க்ஸும் விட்றாங்க, இன்ஜின் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் விட்றாங்க, பழைய இன்ஜினை ஒர்க் பண்ணுறதுக்கும் விட்றாங்க. ஸோ ரீபோர் பண்ணி லேத்தில் எல்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு பழைய இன்ஜின் வந்துட்டு பிஸ்டன் பிடிக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த இஷ்யூவெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு பக்காவாக உங்களுக்கு பிக்கப்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் கேர் பாக்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு விட்றாங்க. வண்டியை பார்த்திங்கன்னா நாங்கள் 2 வீலர்லேருந்து 4 வீல் கேர் பாக்ஸ் அப்கிரேட் பண்ணி கொடுக்குறோம். பழைய கேர் பாக்ஸ்லேயே வந்து கேர் ஸ்லிப்பு அதெல்லாம் இருக்கும், அந்த இஷ்யூவெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி விட்றோம். ஜீப் மாடிஃபிகேஷனில் ரிலேட்டடாக
எல்லாமே அக்சசரிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு மாடல் வேணுனாலும் நீங்கள் எங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒன்று நெட்டில் இருந்து நீங்கள் எடுத்து காட்டினீங்கன்னா அது பிரகாரம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க சார். இந்த ஜீப்பை விரும்புறதுக்கான காரணம் வந்து என்ன சார்? சார் இப்போ வந்துட்டு உங்கள் குழந்தைய உங்களுக்கு எதுக்கு பிடிக்குன்னு சொன்னால் சொல்ல முடியுங்களா? முடியாது. காரணமே இருக்காது. ஜீப்பு இப்போ நல்லா காரில் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு ஜீப் மேலே ஒரு கிரேஸ் வரும். ஸோ அந்த ஜீப்பு வந்துட்டு விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5-3 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க. அந்த வண்டி மேலே ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுவாங்க. அந்த காசு வந்து அவங்களுக்கு திரும்ப வராதுன்னு தெரியும். அந்த ஜீப் மேலே இருக்கிற லவ்னால மட்டும்தான் அந்த ஜீப்பை விரும்புகிறாங்க சார். ஆனால் ஜீப்பில் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக இருக்காது. உங்களுக்கு 2500 சிசி ராவாக இருக்கும். இன்ஜின் வைப்ரேஷன்லேருந்து எல்லாமே ஃபீல் பண்ண காதெல்லாம் அடைக்கும். ஆனாலும் அந்த வண்டியை விட்டு போக மாட்டாங்க. அதுதான் ஜீப் லவர்ஸ். ஏன்னா இந்த 4 வீலர் கார் போகும்போது அந்த சவுண்டு வேற மாதிரி இருக்கும். ஆமாங்க. ஜீப் போகும்போதே அந்த ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்கும். திரும்பி பார்க்க வைக்கும் அந்த ஜீப். அதுதான் உங்களுக்கு ஜீப்பு வந்துட்டு ஒரு 10 கார் இருக்கும்போது ஒரு ஜீப் போனால் அந்த ஜீப்பை தான் பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய காசு, 2 கோடி 3 கோடி ரோல்ஸ் ராய்ஸே போனாலும் ஒரு 5 லட்ச ரூபா ஜீப் வருதுன்னா அந்த ஜீப்பு தான் அங்கே பேசுமே தவிர அந்த ரோல்ஸ் ராய்ஸ் பேசாது. அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஜீப்போட இது. இப்போ ஜீப் சர்வீஸ் சென்டர் வந்துட்டு நீங்கள் வைக்கிறதுக்கான ஐடியாஸ் எப்படி தோணுச்சு சார்? சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு ஜீப் மேலே ஒரு கிரேஸ். ஸோ நம்ம வந்து கூடலூரில் தான் இருந்தோம். ஸோ நமக்கு வந்து அங்கே ஜீப் வந்துட்டு நம்ம ஏரியாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து டெரைன்ஸ்லாம் ஜீப் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எந்த வண்டியுமே அதுக்கு ஈக்குவலாக வர முடியாது. உங்களுக்கு ஒரு ஆறு இருக்கும், உங்கள் இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குன்னு அதுக்குள்ளே தாண்டி போகணும். அதுக்குள்ளே ஜீப் மட்டும்தான் போகும், வேறு எந்த வண்டியுமே போகாது. எப்படி சார் அதில் ஜீப்பு மட்டும் அந்த இடத்துல ஓட்டுறதுக்கு முடியுதுன்னா அதுக்கு இங்கே சார் ஜீப்போட வந்துட்டு இன்ஜின் பவர் தான் கஷ்டம். அதுவும் இல்லாமல் 4 வீல் கியர் பாக்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய மலை காடு எதுவுமே வேண்டாம், நீங்கள் நோ ரோட் நோ ப்ராப்ளம்ஸ். ஜீப்போட எத்திக்ஸ் சொல்லுவாங்க, நோ ரோட் நோ ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு எந்த ரோடு வேணாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வண்டியை வச்சு உடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பில்டிங்கை உடச்சிட்டு போனாலும் ஜீப் வச்சு 4 இடி இடிச்சா உடச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஜீப்பு முன்னாடி வந்து சேஸ் நிற்கும். ஸோ அந்த சேஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் முன்னாடி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. 1975 செகண்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்துச்சு. ஆமாங்க. அதுல வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு ஜீப்பை வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணி. ஆமா சார், இப்போதான் ரெஸ்டாரேஷன் பண்ணி. அதை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க சார். ஃபைல பயன்படுத்தப்பட்ட இது 1975ல எக்ஸ் ஆர்மியில் யூஸ் பண்ண வெஹிக்கிள் சார் இது. ஸோ இது வந்து 1977 சம்திங் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ஸோ ரீரிஜிஸ்டர் பண்ணி அப்போ இருந்து இந்த வண்டி இப்போ வரைக்கும் பக்காவாக இருக்குது. பட் பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் புதுசாக ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்கோம். பஞ்சாப்லேருந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்கோம் இந்த பாடியெல்லாம். இன்ஜின்லேருந்து கியர் பாக்ஸ். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ். உங்களுக்கு மிலிட்ரியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வார்லேயே பார்த்தீங்கன்னா பலசரமான டெரைன்ஸில் அவங்க போக வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த கேப்பபிலிட்டி இந்த வண்டிக்கு இருக்குது உங்களுக்கு. மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். கண்டிப்பாக இது இந்த ஒரு தீரா காதல்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படி இருக்கிறவங்கனால மட்டும்தான் ஜீப்பை மேய்ச்சி நடக்கும். ஒரு யானை வளர்த்துவாங்க, யானையை கட்டி சோறு போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலானதான் ஜீப் உங்களுக்கு. ஜீப்பை பொறுத்த வரைக்கும் செலவுகள் வந்துட்டு எப்படி வரும்னே தெரியாது. ஆனா அது மேல லவ் இருந்தா அது நமக்கு செலவா தெரியாது. ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு ஜீப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒரு ஃபன் டிரைவா போகும். ஃபன் டிரைவ் போய் மறுபடியும் அடிச்சு நொறுக்கி கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து அந்த வாரம் ஃபுல்லாக அந்த வண்டி வேலை செய்யும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் அந்த வண்டி டிரைவுக்கு போகும். அதில் தான் விஷயம் இருக்குது. அந்த ஜீப்பில் வந்துட்டு இந்த மட்கார்ட்லேருந்து பானட்லேருந்து அப்செட் ஆகி ஒரு ரொட்டேஷனே ஆகி நின்றாலும் வண்டி இப்படி ஒரு 10 பேர் சேர்ந்தா தள்ளி போட்டு திருப்பி போட்டு கொண்டு வந்துடலாம். அதுதான் ஜீப். மற்ற வண்டியெல்லாம் உங்களுக்கு ஸ்கிராப்புக்கு போகும். பட் இந்த ஜீப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு சாவே கிடையாது. அந்த வெட்ட வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு. எவ்வளோ கீழே நீங்கள் போனாலும் நம்ம வண்டியை மறுபடியும் பில்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். சூப்பர் சார். கஷ்டமாக நம்ம பில்ட் பண்ணிக்கலாம் வண்டியை. இப்போ நம்மகிட்ட வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து ஜீப்பை வந்து விடணும்னா, ஆமாம் சார், தமிழ்நாடு முழுவதும் நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க. ஆமாங்க. உங்ககிட்ட கொண்டு வந்து விடலாமா சார்? கண்டிப்பாக கொண்டு வந்து விடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு காரமடைன்னு சொல்லுவாங்க, மெயின் ஜங்ஷன். காரமடையில் டீச்சர்ஸ் காலனி. ஸோ டீச்சர்ஸ் காலனியில் டிஜி புதூர் ரோடுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா க்ரஷர் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து ஜீப் ஒர்க் ஷாப் இங்கே எதுன்னு கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க உங்களுக்கு. இந்த இடமே நம்ம ஃபேமஸான இடம் தான். ஓகே சார். ஜீப் ஒர்க் ஷாப் இங்கே இருக்குன்னு சொன்னாலே அவங்க நம்ம லொக்கேஷனை சொல்லிடுவாங்க உங்களுக்கு. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே நீங்கள் மாற்றி கொடுத்துருவீங்க சார்? சார் உங்களுக்கு A to Z சின்ன நட், வீல் நட்லேருந்து உங்களுக்கு இன்ஜின்குள்ளே வர ஹெட்டு வரைக்கும், சீட்டு,
தார்பாய் ஆ. எல்லா டைப்புமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது சார். என்ன ஒன்றுனா இது ஓல்டு வெஹிக்கிள்ஸ்னால நான் கொஞ்சம் ஆர்டர் போட்டு பண்ணுறேன்னா ஆ. ஒரு 2 to 3 days வெயிட்டிங் பீரியட் இருக்கும். டைம் ஆகும் கண்டிப்பாக. அதுக்கு வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன்னா இங்கே லோக்கல் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம காண்டாக்ட் இருக்கிறனால ஸோ அந்த பொருள் வந்து அவங்களுக்கு நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுவீங்க மினிமம் நம்ம சர்வீஸ் சென்டரில்? சார் ஜீப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பொருளை வந்து கழட்டாமல் சொல்ல முடியாது. கழட்டி பார்த்து தான் சொல்ல முடியுங்க. இப்போ ஒரு கியர் பாக்ஸ் ஒர்க்குன்னு எடுத்துட்டால் மினிமம் அது 5000லேயும் முடியலாம். அது வந்துட்டு 20,000 வரைக்கும் போகலாம். அந்த மாதிரி தான் சார். ஒரு பொருளை வந்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு டாக்டருக்கு போனதும் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாங்கள் ஜீப்பை வந்து அப்படி டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இசிஎம் அது இதுன்னு இருக்குது, ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவாங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு கம்ப்யூட்டர். அப்படி இதில் சொல்ல முடியாது. இதில் வந்துட்டு நாங்கள் கழட்டி பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். ஜீப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அதை ரெடி பண்ணிவிட்டு அதோட தேய்மானம் வந்து அதுக்கப்புறம் வரதுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும் சார். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5-6 வருஷம் எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் ஓட்டிக்கலாம். டீசலு, இந்த ஆயில் சர்வீஸு, கிரீஸு இது மட்டும் பார்த்தா போதும் அவங்க மெயின்டெனன்ஸ். மற்றபடி எந்த இஷ்யூவும் இல்லாமல் ஓட்டிக்கலாங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க சார். சார் நம்ம காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870-959-269. சரிங்க சார், நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி. ஜீப் சர்வீஸ் சென்டர் சார்ந்த ஒரு பிஸ்னஸ், இந்த ஒரு தொழிலை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது ஜீப் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவருடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.